இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் செய்ய போகிறோம். இந்த நண்டு மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செட்டிநாடு நண்டு மசாலா செய்கிறதுக்காக நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். அடுத்ததான் நம்ம ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பிரிஞ்சி இலை பட்டெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக வகுந்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், இது நல்லா வந்து கரையிற மாதிரி வந்திருக்கு. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. அடுத்ததாக நம்ம ஒரு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவோட நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வந்து மசிகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ கொஞ்சம் போல் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நம்ம வதக்கிட்டு இருந்தோம்னா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நண்டை ஏற்கனவே சுத்தம் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த நண்டை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட அதை நல்லா வதக்குங்க. நண்டோட கலர் கொஞ்சம் மாறுற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த நண்டு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. நண்டு வந்து நல்ல கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த கால்லாம் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், இது வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஆகும்பொழுது நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், இது வந்து நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் வந்து இந்த 1 கப் தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவை கலந்து விட்டுருங்க.
இந்த தேங்காய் பாலோட இது சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பாலில் இந்த நண்டு நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்ச நேரம் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் ஆகுது. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை நல்லா கலந்து விடுங்க. நண்டு பார்த்திங்கன்னா தெரியும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இந்த மசாலா கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நண்டு இருக்கணும். நண்டுலேயும் கொஞ்சம் தண்ணி விடுன்றதுனால நம்ம விட்ட தேங்காய் பால் மட்டும் போதும், எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ நல்லா இந்த மசாலாவில் இந்த நண்டு வந்து வேகட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். மசாலா பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிட்ருக்கு. நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கோங்க. நம்ம இந்த நண்டு மசாலாவை வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு வைக்கலாம். இந்த நண்டு மசாலாவை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்துடுறேன். இப்போ நம்ம ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவோட அந்த முந்திரி சேரும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடித்து சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய செட்டிநாடு நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவோட முந்திரி பருப்புலாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த நண்டு மசாலாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.